ஹாய் மாம் அண்ட் டேட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல் ஹாப்பி பேரண்டிங் ஹாப்பி லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட சேனலில் பேபி கார் டிப்ஸ், பேபி ஃபுட் ரெசிபிஸ், ப்ரெக்னன்சி டிப்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரியான டிப்ஸில் யூஸ் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் 95% மேலே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம ஒரு பேபி ஃபுட் ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னா ராகி மில்க் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது ராகி பால் செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தாய்ப்பாலுக்கு அடுத்து அதுக்கு நிகரான சத்துக்கள் இருக்கிற பால் வந்து ராகி பால்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு பவுல் வந்துட்டு ராகி மாவு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு என்ன அளவு தேவையோ அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் அரைச்ச ராகி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் வாங்கினதாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்துட்டு 2 பவுல் வாட்டர் எடுத்துருக்கிறேன். அந்த ஒரு பவுல் வந்துட்டு ராகி மாவுக்கு இந்த 2 பவுல் வாட்டரை வந்துட்டு 2 டைம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா ஒரு டைமில் போட்டால் கட்டி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்மளுக்கு கட்டி சேரக்கூடாது. அதனால் ஒரு டைம் ராகி மாவு போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து கொஞ்சம் ராகி மாவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படி பண்ணுறப்போ கட்டி சேரக்கு சான்சஸ் இருக்காது. இப்படி கிளறி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குறைஞ்சது அரை மணி நேரம்னாவது இது நல்லா ஊறணுங்க. இதை நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மீடியமான மிக்ஸி ஜார் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் மிக்ஸி ஜார் வேண்டாம், கொஞ்சம் மீடியமான சைஸ் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நீங்கள் ஊற வச்சுருக்கிற இந்த ராகி மாவை உள்ளே ஊற்றிடுங்க. உள்ளே ஊற்றிட்டு நீங்கள் வந்து ஹையில் வச்சு மிக்ஸியை ஒரு 2 டைம் வந்துட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ நல்லா ஹையில் தான் வைக்கணும். ஹையில் வச்சு 2 தடவை அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நான் 2 தடவை அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு நூல் துணி, ஒயிட் துணி வந்து நூல் துணி எடுத்துக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் அடித்து எடுத்துக்கிட்டு வந்த அந்த ராகி மாவு தண்ணியை வந்துட்டு அதில் ஊற்றுங்க. ஏன் நம்ம நூல் துணி போடணும் அப்படின்னா வந்து இதுதாங்க நம்மளுக்கு நல்லா ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ஜல்லடை அது மாதிரி வச்சிங்கன்னா அந்த துகள்லாம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்மளுக்கு பியூர் ராகி மில்க் தாங்க வேணும். அதனால தான் நாம் வந்துட்டு ஒரு காட்டன் துணி எடுத்து அதில் நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பியூரான ராகி மில்க் கிடச்சிருச்சு. அடுத்தது என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஒரு பாத்திரம் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வடித்து வச்சுருக்கீங்க இல்லைங்களா, இந்த ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறீங்களா ராகி மில்க், அதையும் வந்துட்டு அந்த பாத்திரத்துக்குள்ளே ஊற்றுங்க. ஊற்றுனதுக்கப்புறம் லைட்டாக ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைமிங்கில் லைட்டாக சைடில் கொதி வர ஆரம்பிக்கிற டைமில் நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு நிற்காம அதையை வந்துட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. ஏன் அப்படி கிளறி விடுறோம் அப்படின்னா வந்துட்டு கீழே அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பிடிக்கக்கூடாது. நம்மளுக்கு வந்துட்டு பால் வந்துட்டு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கிறப்போ வந்துட்டு இது மாதிரி மேலே பொங்கி வரும். அப்படி வர்றப்போ நீங்கள் ஃப்ளேம் லோ ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்கங்க. ஸோ இந்த ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. பேபிஸ்க்கு நீங்கள் கொடுத்து பழக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக பேபிஸ் விரும்பி குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒன்றுங்க. ரொம்ப நேரம் நீங்கள் அப்படி கிளறி விட்டுட்டே இருக்கிறப்போ வந்துட்டு இது மாதிரி கலர் வந்து மாறுங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரை, நான் வந்து நாட்டு சர்க்கரை 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு பனங்கற்கண்டு இருக்குது அப்படின்னா அதுவும் கூட போட்டுக்கலாம். ஜாகரி இருக்குது அப்படின்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் வந்து வேணாங்க, சுகர் பேபிக்கு கொடுக்குறத அவாய்ட் பண்ணிடுங்க. நான் வந்து 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்துகிட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டைமிங்கில் நல்லா அதை வந்து ஆற வைக்கிறதுக்கு விடுங்க. சர்க்கரை போட்டோடனே சர்க்கரை மிக்ஸ் ஆன உடனே ஃப்ளேம் வந்து நீங்கள் குறைச்சிட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. இப்போ பாருங்கள், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டேன். அதுக்கடுத்தது பேபிக்கு கொடுக்குற ஃபீடிங் பவுலில் வந்துட்டு நான் இதை வந்துட்டு மாற்றிடுறேங்க. இப்போ பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகான கலரில் ரொம்ப ஹெல்த்தியான நம்மளுக்கு ராகி மில்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான ஒன்று தான். இதே ஃபீடிங் பாட்டிலில் கொடுத்து நீங்கள் பேபிக்கு ஃபீட் பண்ணலாம். இப்படியே ஃபீட் பண்ணுறனாங்கள ஃபீட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒன்றுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பேபிக்கு கொடுத்து பாருங்கள். அவங்க விரும்பி குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. நான் வேறொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுற வியூஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ.